நேர்களே, டிசம்பர் மாதம் பலன்கள் 2025 அனைத்து ராசிக்கு எப்படி இருக்கும்? முதல் ராசியாக மேஷ ராசி. மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாய் கிரகம் 8ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரனுடன் இருக்கிறார். குடும்பத்தில் விவாதம், கோபம், தேவையில்லாத யாத்திரைகளுக்கு போக வேண்டிய காலம். அதாவது குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த குருவின் பார்வை செவ்வாய் சூரியன் சுக்கிரனுக்கு இருக்கும் பொழுது ஓரளவுக்கு விவாதங்கள் குறையும். ஆனால் கோபப்பட்ட நம்முடைய காரியங்கள் எல்லாமே நின்று போகும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். 7 நாட்டு சனி இருக்கு என்று பயப்படாதீர்கள். ராகு பகவானின் அருள் உங்களுக்கு இருக்கின்றது. குரு பகவானின் அருளும் இருக்கிறதுனால வியாபாரம் நல்லா இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஏதாவது கூட்டத்தில் மீட்டிங்கில் தேவையில்லாத ஏதாவது பேசிக்கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் கலைஞராக இருக்கிறீங்க, சினிமாவில் ஆக்டிங் பண்ணுறீங்க, நாடகத்தில் ஆக்டிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஷூட்டிங் பண்ணுற நேரத்தில் ஏதாவது நமக்கு விரோதியான மனிதன் ஏதாவது பேசுவாங்க, கோபம் செய்து பேரை கெடுத்து கொள்ளாதீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் சுக்கிரன் செவ்வாயுடன் 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது லேசான ஹெல்த் ப்ராப்ளமும் டைமோடு அந்த வேலையை முடிக்க முடியாத நிலைமை இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல காலம்பா. வீட்டில் அப்பா அம்மா கூட விவாதம் பண்ணாதீங்க. காலை சீக்கிரம் எழுந்திக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். 8ஆம் பாவத்தில் செவ்வாய் வரும் பொழுது திடீர் என்று விவசாயிகளுக்கு, ஏனென்றால் விவசாயம் மண்ணில் நாம் பணம் சம்பாதிக்கலாம் இல்லையா? விவசாயம் என்று சொல்லும் பொழுது அதில் உற்பத்தியாகிற பொருள்கள் உங்களுக்கு திடீர்னு லாபத்தை கொடுக்கும் என்று சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக லாபத்தை சம்பாதிப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற வயதானவர் எல்லோருக்கும் சுமாரான காலம். கொஞ்சம் காலில் நோய் இருக்கும். என்ன பரிகாரம் பண்ண வேண்டும்? பரிகாரம் 8ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இருக்கும் பொழுது, 12ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக பகவான் சிவனை கும்பிட வேண்டும். தினமும் கோயில் போகணும். அல்லது போக முடியல, கோயில் தொழுவாக இருக்குது அப்படின்னா வீட்டில் நீங்கள் நமசிவாய மந்திரம் செய்யணும். வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் தினமும் அபிஷேகம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் 2வது பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகன் ஸ்துதி பண்ண வேண்டும். அல்லது முருகன் கோவில் போயிட்டு வர வேண்டும். அங்கு சிவப்பு மலர் வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.